மண்பானை சீஸ் பாஸ்தா. பாஸ்தாவோட அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலையும் நம்ம மண்பானையும் வச்சு ஒரு பாஸ்தா பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்ப்போமா. சட்டியில் வந்து தண்ணியை நிரப்பிட்டு அதில் 10 to 15 மினிட்ஸு பாஸ்தாவை நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் நல்லா கொச்சக்கப்புறம் லேசாக சிம்மில் வைங்க. ஒரு 2 பழுத்த தக்காளியை எடுத்துக்கிறேன். அந்த தக்காளியை வந்து சாஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டு சாஸ் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் வந்து சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோங்க. அப்புறம் நம்ம வந்து மண்பானையை வந்து லேசாக ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கடலெண்ணெய் சேர்க்கையில் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது. ஸோ நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். இந்த பெரிய வெங்காயத்தை அதில் வந்து கொட்டுறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக தாளிக்க ஆரம்பிக்கிறேன். சிம்மில் வச்சே வந்து நீங்கள் தாளிங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஹீட்டாக வச்சு இது பண்ணிங்கன்னா லேசாக அடி பிடிக்கும். ரொம்ப அந்த வாடை வரும். மண்பானை வந்து ரொம்ப சுட்டுருச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அப்புறம் வந்து நம்ம தயாரித்த பேஸ்ட்டை நீங்கள் நல்லா கலந்துக்கிறங்க. ஒரு 3 காஞ்ச மிளகா போடுங்க. நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா ஒரு 3 இல்லைன்னா 4 காஞ்ச மிளகாவே தாராளமாக போட்டுக்கிடலாம். அப்புறம் வந்து ஒரு டர்மரிக் ஸ்பூனு, அப்புறம் வந்து சீரகத்தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் வந்து லேசாக கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே வந்து இருந்தோடனே ஒரு நல்லா இந்த மாதிரி கலரில் வந்து அந்த தக்காளியோடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து மஞ்சள் இதெல்லாம் வந்து போடையில் தக்காளியோட பச்சை ஸ்மெல்லை எடுத்துரும். அப்புறம் அவிச்ச அந்த பாயில்டு பாஸ்தாவை வந்து அந்த இதில் கொஞ்சம் கொட்டிடுங்க. இந்த மாதிரி நல்லா கட்டியாக கேக் மாதிரி இருக்கும். ஆனால் கிண்ட கிண்ட நல்லா வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிண்ட கிண்ட நல்லா வந்துடும். கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வந்து அந்த மசாலா எல்லாம் வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸான ஒரு சீஸை வந்து 3 வைங்க. நல்லா சீஸ் பிடிக்கிறவங்க வந்து ஒரு 3 நாள் தாராளமாக வச்சுக்கிடலாம். சீஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க அவாய்ட் கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மூடியை வந்து மூடி வச்சுருங்க. ஸோ இந்த மூடி மூடினா நல்லா சேஃபு. ஸோ வந்து மூடி மூடினதுக்கப்புறம் அதில் லேசாக மேலே பெப்பர் தூவி விட்ருங்க. ஒரு உப்பு ரொம்ப முக்கியம் பிகிலு. உப்பை வந்து நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா வந்து நம்ம பாஸ்தா கொதிக்க வைக்கலே உப்பு போட்டு கொதிக்க வைங்க. ஸோ அதை நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி எடுக்கையிலே அப்படி பீஸாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா வந்து தட்டில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். பார்க்கவே இப்படி கலர்ஃபுல்லாக டெம்ப்டிங்காக இருக்கா. அப்புறம் எனக்கு முட்டை பொரித்து சாப்பிட்டா தான் எனக்கு சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆஃப் பாயில் பொரிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் ஜூஸு, அவ்வளோதான். இந்த மாதிரி சைனீஸ் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு பார்க்கையில் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வந்து குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா சாலிஹா டேல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.